ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாப் ஆர்டர் பார்த்தோம், மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தோம், ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோம். ஸோ நவ் த மெயின் பவுலிங் அட்டாக் விச் ஹேஸ் ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் மிக்ஸ்டு காம்பினேஷன் தான் நம்ம இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், யார் வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறா, யார் க்ரூஷியலான ஓவர்ஸ் போட போகிறா, டெத் ஸ்பெஷலிஸ்ட் யார் விக்கெட் டேக்கிங், யார் எக்கானமிக்கல் பவுலராக போட போகிறா. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரணவ், பவுலிங் அட்டாக் உங்க லைனப் எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் நீங்க எடுக்க போறீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது இந்தியன் ஸ்குவாட்லயே அப்படியே இருக்கிறது தான். என்ன ஒரே இதுனா, இன்னைக்கு யூஎஸ்ஏ மாஸ்டர் முகமது சிராஜ் இருந்தாரு. என்னோட டீம்ல முகமது சிராஜ் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஹர்ஷ்தீப் சிங் தான் போவோம். ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் T20 கடைசியா பார்த்த நம்ம இந்தியா ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட்டே ஹர்ஷ்தீப் சிங் இந்தியாவுக்கு எவ்வளவு நல்லா பண்ணாருன்றது நீங்களே பாத்துப்பீங்க. ஸோ அதுக்கு மேல வேற பெட்டர் ஆப்ஷன் முகமது சிராஜோட பெட்டர் ஆப்ஷன் ஹர்ஷ்தீப் சிங் தான். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கை விட நான் முகமது சிராஜ் போகவே மாட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் வில் பி வருண் சக்கரவர்த்தி, பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். அவ்வளவுதான். பிளேயிங்ல வந்து the openers will be அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன், தி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன், திலக் வர்மா அட் நம்பர் 5, நம்பர் 6 பாண்டியா, நம்பர் 7 டூபே, 8 அக்ஷர் பட்டேல், 9 வருண் சக்கரவர்த்தி, 10 பும்ரா அண்ட் 11 ஹர்ஷ்தீப் சிங். ஓகே, குட் ஒன். ராம், உங்களோட நீங்க என்ன யார் பவுலர்ஸ்ல எடுப்பீங்க? பிளேயிங் லெவன் யாரு? நான் போன செக்மெண்ட்லேயே சொல்லியிருந்தேன், மிடில் ஆர்டர்ல வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாட்ல நான் will not play ரிங்கு சிங், பட் வாஷி ஃபிட்டா இருந்தாருன்னா வாஷி ஆடுவான்னு சொல்லியிருந்தேன். வாஷியோட ஃபிட்னஸ் தெரியாது இன்னும். ஸோ வாஷி வர வரைக்கும் ரிங்கு சிங் will be there in my 11. ஸோ bowlers பார்த்தா அக்சர், வருண், பும்ரா, ஹர்ஷ்தீப். அது வருண், பும்ரா, ஹர்ஷ்தீப் ஸ்டாண்டர்ட். எல்லாருமே அதான் தான் சொல்லுவாங்க. வருண், பும்ரா, ஹர்ஷ்தீப் வந்து இட் வில் பி a constant for everybody அதுல. ஸோ இப்போ குல்தீப் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். அவருக்கு குல்தீப் வந்து நான் குல்தீப் வந்து ஆளவங்களம் எப்படியாவது ஐ ஷுட் ட்ரை டு ஃபிட் இன் குல்தீப் அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ்ட்ல ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மாதிரியே தான். சஞ்சு சாம்சன் வந்து லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் ஒண்ணுமே அடிக்கிறது மாதிரி குல்தீப் வந்து அந்த மிட்சல் அடி வாயிலிருந்து அவ்வளோதான். மிட்சல் வந்து அவர் வந்து இது கான்ஃபிடன்ஸை உழைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ குல்தீப் இஃப் ஹி டஸ் வெல் அப்படின்னா குல்தீப் வில் பி இன் மை 11. நான் சொல்றது லேட்டர் ஸ்டேஜ்ல. இப்போதைக்கு இருக்கிற பிரசன்ட் ஸ்குவாட்ல பார்த்தா என்னோட போலிங் வில் பி அக்சர், வருண், பும்ரா, ஹர்ஷ்தீப். ஹர்திக் பாண்டியா, டூபே வந்து வச்சு ரொட்டேட் பண்ணிப்பேன். ஓகே ராம், உங்க பிளேயிங் லெவன் என்ன? என்னோட பிளேயிங் லெவன் வந்து அபிஷேக், இஷான் ஓப்பனிங், திலக் 1 டவுன், ஸ்கை 2 டவுன், ஹர்திக் 3 டவுன், நம்பர் 6 டூபே, நம்பர் 7 ரிங்கு இப்போதைக்கு, நம்பர் 8 அக்சர், நம்பர் 9 வருண், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 ஹர்ஷ்தீப். Okay. Others, we also go the same playing 11 or bowling different combinations? இல்லை, பவுலிங் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் எடுக்கக்கூடாது. வருண் சக்கரவர்த்தி, பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். சிராஜ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் டிசர்விங் கிடையாது இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு, அவ்வளோதான். ஹர்ஷித் ராணாவே ஆடி இருக்கலாம், ஏதோ பாவம் இன்ஜுரி ஆயிட்டாரு. என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். இன்ஜுரி ஆக்கியிருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான். கரெக்ட் தான். என்னப்பா லாஜிக்? இந்த வார்ம் அப் மேட்ச்ல எல்லாம் இந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்து அன்னைக்கு ஒரு மேட்ச் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வார்ம் அப் பார்த்துட்டு இருந்தேன். வார்ம் அப் பார்த்துட்டு இருக்கும் போது மர்க்ராமுக்கு ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி. மர்க்ராம் வந்து அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆயிட்டு ஹோப்ஃபுல்லி யூ ஷுட் பிளே அதுல. ஸோ ஏன் சொல்றேன்னா, ஹர்ஷித் ராணா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் தான் பிளேயிங் லெவல்ஸ்ல ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பொட்டன்ஷியலா பிளேயிங் லெவல்ல பார்த்து வச்சு இந்த மாதிரி நான் பெர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்து சான்ஸ் கொடுத்து பண்ண வச்சிருக்கலாம். ஹர்ஷித் ராணா வந்து தண்டத்துக்கு நம்பர் 8ல இது பண்ணி கொடுத்து இன்ஜுரி ஆக வச்சுட்டாங்க. கடைசியில இவர் இன்ஜுரி ஆகிட்டே போயிட்டாரு. ஸோ அதனால இன்ஜுரி ஆக்க வச்சிட்டாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். யா ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல, எல்லா டீமும் இப்படிதான் பண்றாங்க. சாம்பா இன்ஜுரியா ஆயிருந்தாரு, ஹேசல்வுட் அவ்வளவுதான் போய் ரூல்ட் அவுட். எல்லா டீமுமே இதை பண்றாங்க. அதை பண்ணக்கூடாது.
சரி மேட்சஸ் வைக்கலாம். அந்த மேட்ச் ஃபீல் இருந்தா போதுமே தவிர இவ்வளோ மேட்சஸ் வைக்க வேண்டாம். எவ்வளோ மேட்சஸ் ஆடுறாங்க எல்லாம். வார்ம் அப் மேட்ச் வைக்கிறதே அதுக்கு தான். அதை தவிர எதுக்கு இவங்க பைலேட்டரல் போறாங்கன்னு தெரியல. அதுவும் இவங்க அந்த ரொம்ப சீரியஸா வேற ஃபீல்டிங் வேற பண்றாங்க. டைவ் அடிச்சு பிடிக்கிறதெல்லாம் இப்பதான் பண்றாங்க அவங்க இந்த வார்ம் அப் மேட்ச்ல எல்லாம் தான். வேற மேட்ச்ல பண்ணியிருந்தா அடி வாங்கினா கூட நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு நானும் லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருந்தோம். சாண்டர் அப்படிதான் பண்ணலாம். ஆமா ஆமா டைவ் அடிச்சு கேட்ச் சாண்டர் பிடிக்கிறாரு. அப்படிதான் பண்ணலாம். யாரோ கேட்ச் பிடிக்கிறதுன்னு மறந்துட்டேன். யாரோட கேட்ச் பண்றதுன்னு மறந்துட்டேன். பட் ஹர்ஷ்தீப் சிங் ஆமா 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 இம்பார்ட்டன்ட் விக்கெட். அதனால அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் கோசரம் அவர் டைவ் அடிச்சிருக்காரு. எதுவும் சொல்லக்கூடாது நம்ம. ஃபைனல் 11 சொல்லிடுறேன். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். 1 டவுன் சஞ்சு சாம்சன், 2 டவுன் ஸ்கை. நம்பர் 5 திலக் வர்மா, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 துபே, நம்பர் 8 அக்ஷர் பட்டேல், நம்பர் 9 வந்து வருண் சக்கரவர்த்தி, 10 பும்ரா, 11 ஹர்ஷ்தீப் சிங். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து இஷான் கிஷன் ஆர் சஞ்சு சாம்சன் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவளை ஆட வச்சுட்டு திலக் வர்மா நம்பர் 3க்கு தள்ளிட்டு திலக் வர்மா இடத்துல குல்தீப் யாதவ் ஆடுவார். அவ்வளோதான். இதான் என்னோட இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தங்க தான் ஆடுவாங்க அந்த சூப்பர் 8ல போகும்போது. இஷான் கிஷன் ஆர் சஞ்சு சாம்சன். என்னன்னா ஆக்சுவலாக அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க எல்லா டீமையுமே. இன்னைக்கெலாம் அவங்க யூஎஸ்ஏ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த நிலமை வந்தது. இல்லைனா இந்த நிலமை வந்திருக்காது. இவ்வளோ அக்ரெசிவாக ஆடி இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமாச்சும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த அடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். இந்த யூஎஸ்ஏ கிட்ட அடி வாங்கினது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. இந்த மாதிரி தோத்து இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னோட ஒப்பீனியன்ல இவங்க தோத்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதான் என்னோட 11. ஓகே லக்ஷ்மண் உங்களோட 11 என்ன? பவுலர்ஸ் யாரு? ஸோ நான் போன செக்மெண்ட்ல வந்து நம்பர் 7 வரைக்கும் சொல்லியிருந்தேன். அக்ஷர் பட்டேலோட ஐ ஸ்டாப்டு. இப்போ நம்பர் 8 வந்து என்னோட நம்பர் 8 வில் பி ஹர்ஷ்தீப் சிங். அது எல்லாரோடய ஐ அக்ரி. நம்பர் 9 வில் பி பும்ரா. நம்பர் 10 வில் பி வருண் சக்கரவர்த்தி. இதெல்லாமே கான்ஸ்டன்ட், யாருமே அதை மாற்ற போறது இல்லை. பட் நம்பர் 11 ஐ வில் பிளே குல்தீப் யாதவ். என்னோட 11ல ஐ லவ் குல்தீப் யாதவ். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ நீங்க ராம் சொன்னா ஆதர்ஸ் கூட சொன்னா தட் இஸ் அடி வாங்கியிருக்கான். அப்படி மிச்சல் அடிச்சு அவனை எஸ் டிமோட்டிவேட்டட்னு. பட் மிச்சல் மட்டும்தான் அவனை அடிச்சிருக்கான். மிச்சல் ஓட அடி தான் இட் ஹஸ் பீன் டெவாஸ்டேட்டிங். இப்போ நீங்க நியூசிலாந்து சீரிஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா மிச்சலை சுத்தி தான் எல்லாரும் ஆடி இருந்தாங்க. அதனால தான் தேவை டு பிளே குல்தீப் யாதவ் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இஸ் ஹை குவாலிட்டி பவுலர் குல்தீப் யாதவ். அதனால ஐ வில் இந்த மாதிரி தினேஷ் கார்த்திகோட கேகேஆர் டீம் வந்து தினேஷ் கார்த்திக் மார்க்கனும் சேர்ந்தா அவனை டிராப் பண்ணியே அவன் கான்ஃபிடன்ஸை போக வச்சாங்க. ஸோ அதனால ஐ வாண்ட் மேக் த மிஸ்டேக். நான் ஐ வில் இந்த மாதிரி இது வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் அந்த குரூப் ஸ்டேஜ்லாம் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பாகிஸ்தான்லாம் வார்ம் அப் மேட்ச் தான் நிஜமாவே ஆடினாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி டீம்ஸ்ல வந்து இந்த மாதிரி டீம்ஸோட ஐ வில் ஸ்டார்ட் வித் குல்தீப் யாதவ். அண்ட் தென் அவர் ஃபார்ம் வந்துருச்சுன்னா தென் இட் இஸ் a குட் திங் ஃபார் இந்தியா. ஸோ என்னோட 11 வந்து ஐ வில் கோ வித் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங், திலக் வர்மா 1 டவுன், சூரியகுமார் யாதவ் கேப்டன் 2 டவுன், ஹர்திக் பாண்டியா 3 டவுன், துபே 4 டவுன், அக்ஷர் நம்பர் 7, ஹர்ஷ்தீப் சிங் நம்பர் 8, பும்ரா நம்பர் 9, வருண் சக்கரவர்த்தி நம்பர் 10, குல்தீப் யாதவ் நம்பர் 11. இதுல வந்து எனக்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வருண், குல்தீப் அண்ட் அக்ஷர் மெயின் ஸ்பின்னர்ஸ். And then fast bowlers வந்து we have got Bumrah, and then Harshdeep, and then Hardik Pandya, and then Shivam Dube. So I think it is a well-rounded attack in my opinion. Okay, I do go with the same bowling attack. I do feel Kuldeep Yadav has to have a place in playing 11. So I also take Kuldeep Yadav at number 8, and number 9 Varun, number 10 is Harshdeep, number 11 is Jasprit Bumrah. But I feel like somewhere if Washington Sundar is fit, I hope Kuldeep in place. Washington Sundar வருவார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னோட பிளேயிங் லெவல் வந்து இதுதான். லைக் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அண்ட் தென் ரிங்கு சிங். 7 is அக்ஷர் பட்டேல், 8 is குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷ்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதான் என்னோட பிளேயிங் 11. ஸோ எஸ் வியூவர்ஸ், உங்களோட பிளேயிங் 11 அண்ட் உங்களோட பவுலிங் அட்டாக் யார் எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? டூ டெல்லர்ஸ் இன் அவர் கமெண்ட்ஸ். இந்த பவுலிங் அட்டாக் வச்சு நம்மளால ரன் கண்டெயின் பண்ண முடியுமா? when we defend இந்த பவுலர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா? பிக் கொஸ்டின் மார்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? we can defend-ஆ இல்லையா, இல்லை we need some power-ஆ? ஸோ do tell us in your comments உங்களோட வியூஸ் என்னன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். லெட்ஸ் grow together, evolve together. Thanks for watching நம்ம வீட்டு கிரிக்கெட். Let's speak the cricket honest way.